கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 63 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னைக்கு உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நிறைய காரியங்களிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். அவர்களோ கலகம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையிலே கொரோனா நேரத்தில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில நிறைய நேரத்தில் கோவப்பட்டிருக்கேன். அம்மாட்ட கோவப்பட்டிருக்கேன், மனைவிட்ட கோவப்பட்டிருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். அந்த வேர்டை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க என்ன போட்டு அப்படின்னா, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஒரு குடும்பத்திலே அம்மாட்ட கோவப்படுறது உண்டு, அப்பாட்ட கோவப்படுறது உண்டு, வீட்டுல மனைவிட்ட கோவப்படுவாங்க, பிள்ளைகள்கிட்ட கோவப்படுவாங்க. இதெல்லாம் உரிமையா கோவப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தும் போது அந்த இடத்துல என்ன நடக்கு? அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். அப்ப இரவு நேரத்தில் நம்ம செய்தியை கேட்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும்? பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும் போது, அவரை நாம் வேதனைப்படுத்தும் போது நமக்கு நிறைய காரியத்திலே ஸ்டக் ஆயிரும். சில குடும்பத்துல ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, பிரதர் என்னால பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் ஆனாலும் வளர முடியல. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கலகம் பண்ணும்போதுதான் நிறைய காரியத்திலே, நிறைய குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா போய் மாறிவிடும். இப்ப என் வாழ்க்கையிலாம் நான் சொல்ல முடியுமா, நான் என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு பல காரியங்களை கற்றுக்கொள்றேன். ஏன்னா இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம், நிறைய வீட்டுக்குள்ள நிறைய குழப்படியே ஓடிட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்று இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ,
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றோமா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து இருக்கிறோமா? அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் நைட்டு படுத்துக்கும் போது டெய்லி செய்தி கேட்குறீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அருளிய அப்பம் வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஏன்னா சில குடும்பத்திலே வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அது வேண்டாம். நாங்கள் இரவனத்தில் செய்தி கேட்குறோம், எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கு. அதுதான் நமக்கு வேணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது பல பிரச்சனைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா போயிருந்தாங்க. அவர்களோ கலகம் பண்ணி, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கலகம் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரே குழப்பிட்டே இருப்பாங்க. அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், மன வருத்தம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரத்துல தடுமாற்றம், சில நேரத்துல போராட்டம், சில நேரத்துல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கால்குலேஷன், நிறைய காரியங்களை யோசிப்போம். இன்னைக்குள்ள செய்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தியானிக்கும் போது வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே ஆவியானவங்களோடு பேசட்டும். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நமக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார், தேவகுமாரனா வெளிப்பட்டார், உலக இரட்சகரா வெளிப்பட்டார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் நமக்காக இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், மீட்டெடுக்கிறார். அவர் தமது அன்பின் நிமித்தம் நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கார். தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை நம்மளை மீட்டு எடுக்கிறார். பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். 24 மணி நேரமும் நமக்கு கிருபை தருகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், பரிசுத்தங்களை நிரப்புகிறார், நாள்தோறும் நம்மளை வழி நடத்துகிறார். ஆனா இன்னொரு பக்கம் தூக்கி சுமக்கிற தேவனை விட்டு கலகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள், பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்தினார்கள். அதனால், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், அதனால். அப்ப ஏதினால் ஒரு குடும்பத்திலே இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க நினைச்சதை சாதிக்கணும், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் யோசிக்கிறதுதான் கரெக்ட், நான் ஜெபம் பண்ணியாச்சுன்னா எல்லாமே மாறிடும், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கலகம் பண்ணாலோ, ஒரு குழப்பத்துக்குள்ள வாழ்ந்தாலோ, கர்த்தரை விட்டு தள்ளி போனாலோ, அநீதியான காரியத்தில் ஈடுபட்டாலோ, கீழ்ப்படியாமல் வாழ்ந்தாலோ, உண்மை இல்லாத சுபாவங்கள் இருந்தாலோ, பொய் பேசுற காரியங்கள் இருந்தாலோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இருக்கிற கையில செல்போன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது பார்த்தா நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜோமணும். அவைக்குரிய வாழ்க்கையில எனக்கு தரிசனம் தாங்கப்பா, சொப்பனம் தாங்கப்பா, நான் அப்படியே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி எல்லாம் ஜோமணும். வீட்டுக்கு வந்தோடனே டயர்டா இருக்கும். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்ம தான் ரெஸ்ட் எடுக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோன் கையில் எடுப்பாங்க. அதோட ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சிடும். அந்த 3 மணி நேரம் பைபிள் வாசிச்சிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், இல்லை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். செல்ஃபோனில் பாதி குடும்பம் காணாமல் போயிட்டுருக்கு.
செல்ஃபோன் தான் பிடிக்கி. மனைவி பிடிக்க மாட்டேங்காங்க, புருஷன் பிடிக்க மாட்டேங்காங்க, அம்மா அப்பா பிடிக்க மாட்டேங்காங்க. இப்போ நிறைய குடும்பத்துக்கு செல்ஃபோன் தான் பிடிச்சிருக்கு. செல்ஃபோன் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை இழந்து போயிட்டுருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்தினார்கள். அவர்களோ கலகம் பண்ணி 24 மணி நேரம் தூக்கி சுமக்கிற தேவன். ஆனால் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல கலகம் பண்ணி, சில குடும்பத்துல விக்கிரத்து போய், சில குடும்பத்துல மனுஷனை நம்பி அப்படியே பின்னாடி போய் அவங்களோட வாழ்க்கையில சாபத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? வளரலாம். எப்படி வாழ்ந்தால் வளரலாம்? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார். இன்றும் பிதானுடைய வலது வருஷத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்து பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார். தேற்றவாளன், உதவி செய்கிறவர் நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இந்த கடைசி காலத்திலே என்ன, என் வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது எப்படிலாம் நான் வளர்ந்தேன், எவ்வளவு மிஸ்டேக் வருது, அதுல எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினால் அவனோட வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேரா போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது அவங்களோட வாழ்க்கை ஒரு செத்து போன ஒரு நிலைமை. ஏன் அதையே நம்ம ஆழமா சொல்லித்தர வேண்டியது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் அம்மா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க, அப்பா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம் போல அந்த செல்போன்லயே கிடப்பாங்க. சில வாலிப பையன்லாம் 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். அம்மா அப்பா தான் செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. என் பையன் வெளியே போக மாட்டான் பிரதர், ஒரே வீட்டுக்குள்ளதான் பிரதர் இருப்பான் அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அம்மாவுக்கே பயம் வந்துடும். என் பையன் பைத்தியம் பிடிச்சிரும், என் பையனுக்கு என்னம்மா ஆயிட்டு அப்படிமா. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரதர் கணவர் இல்லை, என் பையன் காலேஜ் படிக்கிறான், 2 வருஷமா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தான் இருப்பான், எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டான், இப்போ கொஞ்ச நாள் ஸ்கூலு கூட போக மாட்டேங்கான், வீட்டில் 2 செல்ஃபோன் இருக்கு, அந்த 2 செல்ஃபோனில் ஆன்லைனில் போய் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் முகம்லாம் ஒரே இருள் அடைஞ்சு போயிருக்கு, எங்கேயும் வெளியே வர மாட்டேங்கான், வீட்டுக்குள்ளேயே கிடக்குறான் பிரதர், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் தான் பார்க்குறான். சர்ச்சைக்கு வரக்கூடிய பையன்தான், ஞானஸ்தான் எடுத்த பையன்தான், நற்கன் எடுத்த பையன்தான். ஆனால் இப்போ சில நாட்களாக சில மாசமா வீட்டுக்குள்ளே இருக்கிறான். சில குடும்பத்திலே செல்போன் மூலியமா ஃப்ரெண்டு, செல்போன் மூலியமா வேற வேற ஆப்பு, செல்போன் மூலியமா தேவையில்லாத பல காரியங்கள். அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சில குடும்பத்துல செல்போன் அப்படின்னு யோசித்துருவாங்க, அவங்க பார்த்தா நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். நம்ம மக்கள் தான் சில குடும்பத்துல கேட்க மாட்டாங்களே, சர்ச்சில் பாஸ்டர் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. ஆன்லைன் மூலியமா கத்தோலிக்க கிருபையினாலே இரவு ஒரு செய்தி, காலையில் ஒரு செய்தி, ஆவியானவர் திட்டமா நிறைய குடும்பத்துல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல கீழ்ப்படி ஒரு சுபாவமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். நான் பைபிள் வாசித்து பார்த்தேன், எப்படியாவது பரலோகத்துல போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்.
கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துற எத்தனை காரியங்கள் நானும் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன்ப்பா. பரிசுத்த ஆவியை எச்சரிப்பு கொடுப்பார். உடனே தேவனோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டா பரவாயில்ல. சில நேரத்திலே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அதனோட ஆபத்தையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களோ கலகம் பண்ணி, சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டை ஃபுல்லா ஒரே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? வளரலாம். நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியும். துதிக்க முடியுமா? துதிக்க முடியும். அதுக்கு முன்பாக உங்க இருதயம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தணும். எப்படி தெரியுமா தாழ்த்தணும்? அப்பா, என் இதயத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குப்பா, ஒரு கசப்பு இருக்குப்பா, உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குப்பா, அது நீங்க பல முறை எச்சரிப்பு கொடுத்துட்டீங்க, அது எனக்கு வேண்டாம்ப்பா. நான் பரலோகத்துக்கு வரணும்னா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா. என் இருதயத்துக்குள்ளே இந்த காரியம் இருக்குப்பா, அது எனக்கு வேண்டாம்ப்பா. நம்ம இதயத்துக்குள்ளே கலகம் பண்ற என்னென்ன காரியம் இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கணும், ஒரே பண ஆசை. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பேய் வந்துடும். எல்லா தீமைக்கு வேர், எல்லா தீமைனா பிசாசு வந்துருவான், உள்ள வந்துருவான். சில குடும்பத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சாச்சு. ஏசு என் பாவத்தை மன்னிச்சுவார் அப்படின்ட்டு என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியதே கிடையாது. கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியை யாராவது வேதனைப்படுத்தினால், பைபிள்ல இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வசனம் பைபிள்ல முக்கியமான வசனம். பரிசுத்த ஆவியை யாராவது விசனப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால், உடனே நமக்கு ஆப்போசிட்டா எல்லாம் மாறிடும். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி. இப்ப யாரு சத்துருவா நமக்கு மாறினா, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, கர்த்தரே சத்துருவா மாறினார். அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கடைசி காலத்திலே கள்ள உபதேசங்கள் ஒரு பக்கம் இருக்கு, கள்ள போதகர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கள்ள ஓநாய்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சகோதரர். கடைசி காலத்திலே ஏகப்பட்ட காரியங்கள், ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள். குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பரிசுத்த ஆவியார் நமக்கு என்னென்ன காரியங்கள் கற்றுத் தருகிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே எச்சரிப்புனாலும் என்னன்னு தெரியாது, தண்டனை அப்படின்னாலும் என்ன தெரியாது, தேவனோட கோபாக்கினி அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது, நியாய தீர்ப்பு அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது, கிருபையின் காலம் அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது. அவங்க பேசாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க.
கொஞ்ச நேரம் இருந்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட சமூகத்துல காத்திருப்பாங்க. ஆனால் இந்த கடைசி காலம் ரொம்ப முக்கியமான காலம். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரியம். அது என்ன தெரியுமா? நம்மளோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? என் வாழ்க்கையிலலாம் நான் ஒவ்வொரு நாளும் பயப்படுவேன். எப்படி தெரியுமா? நம்ம கண்ணு என்ன பார்க்கு, நம்ம சிந்தனை என்ன செய்யுது, நம்ம இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல எங்கேயோ நிற்கிறோமா, நேரத்தை வேஸ்ட் பண்றோமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் உள்ள வருது போகுது. அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, எப்போ சத்துருவா மாறினாரு? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியான வேதனைப்படுத்தும் போது, அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவரே அவர்களுக்கு விரோதமாய், ஒரு பக்கம் பார்த்தா 24 மணி நேரம் நம்மளை தூக்கி சுமக்கிறாரு. நமக்காக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலக ரட்சகரா வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியான யாராவது விசனப்படுத்தினால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தூக்கி சுமக்கிற தேவன், இன்னொரு பக்கம் பார்த்தா பரிசுத்த ஆவியின் விரோதமா யாராவது பேசிச்சு அப்படின்னா அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணிற தேவன். அதனால தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் தான் வேணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் வேணும். யாத்திராமத்தில் நாம் வாசிக்கும் போது, உபாகமத்தில் வாசிக்கும் போது, காலேப் வேறே ஆவியுடையவர், யோசேப்பு, யோசுவா, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள், மோசே, ஆபிரகாம், அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த கடைசி காலத்துல கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமான காரியங்கள் சத்துரு தந்திரமா கொண்டு வரான். அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இருக்கா? யோசித்து பார்க்கணும். அதுதான் மெதுவா பேசிட்டு இருக்கேன். யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்கா? அவர்களோ கலகம் பண்ணினார்கள். ஏன்? பல முறை எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு, செய்யற தப்புன்னு இருப்பாரு. ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். இந்த இரவு நேரத்திலே இந்த செய்தியை அப்படியே நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கலகம் பண்ணிட்டு இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறோமா? அந்த ரெண்டே கேள்விதான். அவர் 24 மணி நேரம் தூக்கி சுமக்கிறாரு. அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் தான் நம்மளை கிருபையின் காலத்துல நம்மளை ஜீவனை தந்து நாள்தோறும் பாதுகாக்கிறார். நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? ஏன்னா கையில செல்போன் எடுத்தாலே 1 மணி நேரம் போயிருது. இப்ப இந்த கடைசி காலத்துல சில துன்மார்க்கமா வாழக்கூடிய சில குடும்பங்கள் உண்டு. எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளை அடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தந்திரமா ஏமாத்தலாம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகை, இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் தானே. அதனால நம்ம நைட் நேரத்திலே எல்லாரும் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். அதனால இந்த செய்தி நம்ம கேட்கும்போது ஒரு எச்சரிப்பு போல நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கேயா நம்ம தள்ளி போயிருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தில் அங்க கலகம் பண்ணி துன்மார்க்கமா வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம், துன்மார்க்கமான காரியம், துணிகரமா செய்த காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த பாவத்தில் ஈடுபட்டாங்களோ அந்த பாவத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் மன்னிக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்க ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, துதிக்க கிருபைத்தாங்க. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அர்ப்பணிக்க கிருபைத்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கற்பகணியா ஜெபினம் கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பள்ளி ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் உள்ளத்துல வேதனையோடு, துக்கத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனை இருக்காங்களோ உம்முடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறல் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கிருபையின் காலத்திலே எங்களை மன்னிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லாருடைய பாவத்தை மன்னிங்கப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னீங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க. படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. கடன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா கடன் பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வாங்க. வீடு கட்டுறாங்க, தடையில்லாமல் கட்டி முடிகிறது கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரணும். சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க, பாதுகாத்துவங்க. பரிசுத்தவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. கர்த்தர் பிரியம் இல்லாமல் விரோதமாக எந்தெந்த குடும்பத்துல வாழ்ந்து இருக்காங்களோ அந்த குடும்பம் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. செல்போன்லயோ தேவையில்லாம காரியத்திலயோ டயத்தை வேஸ்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. எங்களை மன்னித்து, என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிசன்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க, ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்துல குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியும் உங்க பிள்ளைகளை சுத்திகரித்து ஆசிரியங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஒரு நிமிடமாக ஜெபிங்க. 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசேஷமாக சீக்கிரமா படுத்துங்க. செல்போன் ஆஃப் பண்ணீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, குடும்பம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். God bless you. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.